மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு அரசு பள்ளிகள் மற்றும் அரசு நிதியுதவி பெறும் பள்ளிகளில் 8ஆம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் எழுதிய என்எம்எம்எஸ் தேர்வு 10/1/2026 அன்று நடைபெற்றது. இந்த என்எம்எம்எஸ் 2026 அசல் வினாத்தாளின் சேட் பகுதி அறிவியல் பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களின் விரிவான விடை விளக்கங்கள் பற்றியும் அந்த 35 வினாக்கள் எந்தெந்த பாடங்களிலிருந்து கேட்கப்பட்டிருக்கு என்ற பகுப்பாய்வையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வெல்கம் டு மணி மேத் போர்டு. என்எம்எம்எஸ் 2026 சேட் சயின்ஸ் அனலைசிஸ். சேட் சயின்ஸ் பகுதியிலிருந்து 35 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கும். 7ஆம் வகுப்பில் முதல் பருவம், 2வது பருவம், 3வது பருவத்திலிருந்து எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு, எந்தெந்த பாடங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு, 8ஆம் வகுப்பில் எத்தனை வினாக்கள், எந்தெந்த பாடங்களிலிருந்து வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற பகுப்பாய்வு ஃபுல் டீட்டெயிலாக இந்த பிடிஎஃப்பில் நம்ம கொடுத்துருக்கோம். இந்த பிடிஎஃப்பை டிஸ்கிரிப்ஷன் லிங்க்லேயும் நான் கொடுத்துட்றேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கலாம். அடுத்தடுத்த வருடங்களில் என்எம்எம்எஸ் தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு கண்டிப்பாக இந்த பகுப்பாய்வு பயனுள்ளதாக இருக்கும். வகுப்பு வாரியாக வினாக்களின் எண்ணிக்கையை முதலில் பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு, அதாவது 3 பருவங்களிலும் சேர்த்து 26 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 8ஆம் வகுப்பு பாடங்களிலிருந்து 9 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 35 வினாக்கள். பருவம் வாரியாக பார்த்துடலாம். 7ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் 9 வினாக்களும், 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலிருந்து 12 வினாக்களும், 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்திலிருந்து 5 வினாக்களும், 8ஆம் வகுப்பு பாடங்களிலிருந்து 9 வினாக்கள் என 35 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. எல்லா வருடமும் இதே பேட்டர்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா 1-2 முன்ன பின்ன ஆகலாம். அதாவது 7ஆம் வகுப்பிலிருந்து மொத்தமாக ஒரு 25 வினாக்களும், 8ஆம் வகுப்பிலிருந்து சராசரியாக ஒரு 10 வினாக்களும் கேட்பாங்க. ஸோ அதனால் மாணவர்கள் என்எம்எம்எஸ் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கிற மாணவர்கள் 7ஆம் வகுப்பு 3 பருவ பாடப்புத்தகங்களையும் தரவு பண்ணிடணும். ஒவ்வொரு பருவத்திலையும் எந்தெந்த பாடங்களிலிருந்து எத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அறிவியலில் அளவீட்டியலிருந்து எந்த வினாவும் கேட்கப்படலை. அதாவது இந்த கொஷின் பேப்பரில் தான். 2வது பாடம் விசையும் இயக்கமும் என்ற பாடத்திலிருந்து 2 வினாக்கள் கேட்டிருக்காங்க. நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்களிலிருந்து ஒரு வினா, அணு அமைப்பிலிருந்து 2 கொஷின், தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் என்ற பாடத்திலிருந்து 3 வினாக்கள். இந்த பாடம் ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். உடல் நலமும் சுகாதாரமும் என்ற பாடத்திலிருந்து ஒரு வினா. ஆக மொத்தம் 7ஆம் வகுப்பு முதல் பருவத்திலிருந்து 9 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 7ஆம் வகுப்பு 2வது பருவத்தில் வெப்பம் என்ற பாடத்திலிருந்து வினாக்கள் எதுவும் கேட்கப்படலை. அதுக்காக அடுத்தடுத்த வருடங்களில் பாடத்தில் கேட்க மாட்டாங்களா அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் ரைஸ் பண்ண வேண்டாம். இந்த வருடத்தில் கேட்கல, அடுத்தடுத்த வருடங்களில் கேட்கப்படலாம். மின்னோட்டவியல் பாடத்திலிருந்து 6 வினாக்கள். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு தகவல் தான். ஒரே பாடத்திலிருந்து இத்தனை வினாக்கள் கேட்கப்பட்டதாக இல்லை, பட் இந்த வருஷம் என்னமோ கேட்டிருக்காங்க. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களிலிருந்து 3 வினாக்கள், செல் உயிரியல் என்ற பாடத்திலிருந்து 2 வினாக்களும், வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் பாடத்திலிருந்து 1 வினா, கணினி வரைகலை என்ற பாடத்திலிருந்து வினாக்கள் எதுவும் கேட்கப்படலை. ஆக மொத்தம் 7ஆம் வகுப்பு 2ஆம் பருவத்திலிருந்து 12 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. 7ஆம் வகுப்பு 3வது பருவம் ஒளியியல் பாடத்திலிருந்து வினாக்கள் எதுவும் கேட்கப்படலை. அண்டம் மற்றும் விண்வெளி அந்த பாடத்திலிருந்து வினாக்கள் எதுவும் கேட்கப்படலை. பலபடி வேதியியல் இருந்து 2 வினாக்களும், அன்றாட வாழ்வில் வேதியியல் பாடத்திலிருந்து 1 வினாவும், அன்றாட வாழ்வில் விலங்குகள் பாடத்திலிருந்து 2 வினாக்களும், காட்சி தொடர்பியல் என்ற பாடத்திலிருந்து வினாக்கள் எதுவும் கேட்கப்படலை. ஆக மொத்தம் 3வது பருவத்திலிருந்து 5 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. அடுத்தது 8ஆம் வகுப்பு பாடங்களிலிருந்து பாட வாரியாக வினாக்களின் எண்ணிக்கையை செக் பண்ணிடலாம். முதல் பாடம் அளவீட்டியலிருந்து 1 வினா, விசையும் அழுத்தமும் எந்த வினாவும் கேட்கப்படலை. ஒளியியல் பாடத்திலிருந்து 1 வினா, வெப்பத்தில் கேட்கல. மின்னியல் பாடத்தில் 1 வினா கேட்டிருக்காங்க. ஒளியியல் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் இந்த 2 பாடத்திலிருந்து வினாக்கள் எதுவும் கேட்கப்படலை. நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் அதில் 1 வினா கேட்டிருக்காங்க. காற்று அணமைப்பில் கொஷின்ஸ் எதுவும் இல்லை. நீர் பாடத்தில் 1 கொஷின், அமிலங்கள் மற்றும் காரங்கள், நுண்ணுயிரிகள் இந்த 2 பாடத்திலிருந்துமே
வினாக்கள் எதுவும் கேட்கப்படலை. தாவர உலகம் முக்கியமான பாடம் இல்லையா, அதில் 2 வினாக்கள். உயிரினங்களின் ஒருங்கமைவிலிருந்து ஒரு வினா, விலங்குகளின் இயக்கம் பாடத்திலிருந்து ஒரு வினா, வளரிளம் பருவமடைதல் அதில் எதுவும் வினாக்கள் கேட்கப்படலை. 8ஆம் வகுப்பு அறிவியல் மொத்தமாக 17 பாடங்கள் இருக்குது, 9 வினாக்கள் கேட்டிருக்காங்க. ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜின்னு பிரிச்சிடலாம். ஃபிசிக்ஸ்லேருந்து 11 கொஷின், கெமிஸ்ட்ரியிலேருந்து 10 கொஷின், பாட்னியிலேருந்து 8 கொஷின், ஜுவாலஜியிலேருந்து 6 கொஷின், ஆக மொத்தம் 35 வினாக்கள் கேட்கப்பட்டிருக்கு. இப்போ நம்ம எந்த டாப்பிக்கில், எந்த பாடத்தில், எந்த ஸ்டாண்டர்டில் நம்ம அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா மாணவர்களுக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த அனலைசிஸ். அடுத்தது கொஷின் பேப்பரில் இருக்கிற ஒவ்வொரு வினாவுக்கும் ஆன்சர் பார்த்துடலாம். இந்த 2026 NMS அசல் வினாத்தாளில் சேட் பகுதி அறிவியல் பாடத்தில் முதல் 6 வினாக்களுமே மின்னோட்டவியல் என்ற பாடத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. வினா எண் 111 பொறுத்துக. ஒவ்வொரு குறியீடும் எதை குறிக்குது அப்படிங்கிறத நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். 7ஆம் வகுப்பு 2வது பருவம் மின்னோட்டவியல் பாடத்தில் பாருங்கள், சுற்று வரைபடங்கள் அப்படின்னு நமக்கு டீட்டெயில்டாகவே கொடுத்துருக்காங்க. குறியீடு, முதல் குறியீடு எதை குறிக்குதுன்னா மின்கலத்தை குறிக்குது. மின் கடத்து சாவியை குறிக்கக்கூடிய குறியீடு தான். மின் பல்பு, சாவி திறந்த நிலையில் எப்படி இருக்கும், மூடிய நிலையில் எப்படி இருக்கும் அப்படின்னு 4 குறியீடுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏ அதில் இருக்கிற குறியீடு எதை குறிக்குது அப்படின்னா மின்கலம். பியில் இருக்கிற அந்த குறியீடு மின் பல்பு என்பதை குறிக்கிறது. சியில் இருக்கிற குறியீடு சாவி, திறந்த நிலையில் சாவி அப்படிங்கிறத குறிக்குது. டியில் இருக்கிற குறியீடானது மின்கல அடுக்கை குறிக்கிறது. 111க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 112 பொருந்தாததை கண்டுபிடி. 4 ஆப்ஷனில் 4 வார்த்தைகள் கொடுத்துருக்காங்க. மின் விளக்கு, மின்சார மணி, வெந்நீர் கொதிகலன், மின் சலவை பெட்டி. இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சாதான் இதில் பொருந்தாத ஒன்று எது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த 4 ஆப்ஷனில் 3 ஒரே தொடர்பில் இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அது என்ன தொடர்பில் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் தான் பொருந்தாத ஒன்றை நம்ம கண்டுபிடிக்க முடியும். இதுவும் மின்னோட்டவியல் பாடத்திலேருந்து தான் கேட்டிருக்காங்க. மின்னோட்டத்தின் விளைவுகள் 3 வகைப்படம் நம்ம படிச்சிருக்கோம். அதில் ஒன்று வெப்ப விளைவு, 2வது காந்த விளைவு, 3வது வேதி விளைவு. இந்த வெப்ப விளைவானது எங்கெங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னா மின் விளக்கு, வெந்நீர் கொதிகலன், மூழ்கும் நீர் கொதிகலன். பாருங்கள், ஒரு பிக்சராக கொடுத்துருக்காங்க. அயன் பாக்ஸ், அதாவது மின் சலவை பெட்டியிலையும் இந்த வெப்ப விளைவு தான் பயன்படுது. மின்னோட்டத்தின் காந்த விளைவின் பயன்களில் நம் அன்றாட வாழ்வில் பயன்படுத்தும் மின்சார மணி, பளுதூக்கி மற்றும் தொலைபேசி போன்ற பல்வேறு சாதனங்களில் மின்காந்தங்கள் பயன்படுகின்றன. இப்போ நம்ம ஆப்ஷனில் செக் பண்ணி பார்த்துடலாம். ஆப்ஷனில் மின் விளக்கு, வெந்நீர் கொதிகலன், மின் சலவை பெட்டி இதெல்லாம் வெப்ப விளைவு எங்கெங்கே எந்தெந்த சாதனங்களில் பயன்படுது அப்படிங்கிறதுக்கான எடுத்துக்காட்டு. மின்சார மணிங்கிறது காந்த விளைவு. இப்போ பொருந்தாத ஒன்று மின்சார மணி. கேள்வி எண் 113 தவறான கூற்றுகளை கண்டுபிடிக்கவும். ஒரு 4 கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. இதில் எது தவறான கூற்று அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கலாம். முதல் கூற்று, பெரும்பாலான அலோகங்கள் தன் வழியே மின்னோட்டம் செல்ல அனுமதிப்பதில்லை. இது சரியான கூற்று தான். 2வது கூற்றில் கட்டுரா எலக்ட்ரான்களை பெறாத பொருட்கள் நற்கரத்திகள் அல்ல. இதுவும் சரி. 3வது கூற்று, மின்னோட்டம் நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு செல்லும். இது தவறு. 4வது கூற்றில் மரபு மின்னோட்டம் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு செல்லும். இதுவும் தவறு. இப்போ தவறான கூற்றுகள் 3 மற்றும் 4. ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கிறது எங்கே கொடுத்துருக்காங்க அப்படின்னா காப்பான்களில் பாருங்கள், பெரும்பாலான அலோகங்கள் மின்னோட்டம் தன் வெளியே செல்ல அனுமதிப்பதில்லை. இதே உலோகங்கள் பார்த்திங்கன்னா அனுமதிக்கும். போதுமான கட்டுரா எலக்ட்ரான்களை பெறாத பொருள்கள் நற்கடத்திகள் அல்ல. அவை காப்பான்கள் அல்லது அறுதி கடத்திகள் ஆகும். மரபு மின்னோட்டம் மற்றும் எலக்ட்ரான்களின் ஓட்டம். எலக்ட்ரான்களின் ஓட்டம்ங்கிறது மின்னோட்டம் தான்.
மரபு மின்னோட்டம்னா என்ன, எலக்ட்ரான்களின் ஓட்டம்னா என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு டயக்ராம் வழியாகவே சொல்லியிருக்காங்க. நேர்முனையிலிருந்து எதிர்முனைக்கு மரபு மின்னோட்டம் செல்லுதல். அப்போ மரபு மின்னோட்டம்னா ப்ளஸ்ஸிலிருந்து மைனஸுக்கு போகும். எலக்ட்ரான்களின் ஓட்டம் அதாவது மின்னோட்டம் எதிர்முனையிலிருந்து நேர்முனைக்கு எலக்ட்ரான்கள் செல்லுது. எதிர்முனையிலேருந்து அதாவது மைனஸ்லேருந்து ப்ளஸ்ஸுக்கு போனால் மின்னோட்டம், ப்ளஸ்லேருந்து மைனஸுக்கு போச்சுன்னா அது மரபு மின்னோட்டம். இதை அப்படியே ட்விஸ்ட் பண்ணி மாற்றி கொடுத்துட்டாங்க. அதனால தான் ஆப்ஷன் 3, 4 தவறு. கேள்வி எண் 113க்கான சரியான விடை ஆப்ஷன் 3. வழக்கமாக ஒவ்வொரு வருட வினாத்தாள்லேயும் இயற்பியல் கணக்குகள் 2 அல்லது 3 இடம்பெற்று இருக்கும். இந்த கொஷின் பேப்பரில் 2 கணக்குகள் கொடுத்துருக்காங்க. அதில் முதல் கணக்கு பாருங்கள். கேள்வி எண் 114. ஒரு கம்பியின் வழியே 60 கூலும் மின்னூட்டமானது 2 நிமிடத்திற்கு பாய்ந்தால் கடத்தி வழியே செல்லும் மின்னோட்டத்தின் அளவு யாது? ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு. மின்னோட்டம் I = Q/T. இங்கே Qங்கிறது மின்னூட்டம், Tங்கிறது காலம். காலம் வினாடிகளில் தான் இருக்கணும், நமக்கு நிமிடத்தில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2 நிமிடங்களை வினாடிக்கு கன்வெர்ட் பண்ணால் 120. இப்போ 60/120 அப்படின்னு வரும். 60/120 அப்படிங்கிறது 1/2. 1 2ஆல் வகுத்திங்கன்னா 0.5. மின்னோட்டத்தின் அலகு ஆம்பியர். ஸோ சரியான விடை 0.5 ஆம்பியர், ஆப்ஷன் 1. இயற்பியல் கணக்குகளுக்குன்னே தனி வீடியோ போட்டிருக்கோம், மாணவர்கள் செக் பண்ணிக்கோங்க. கேள்வி எண் 115. 1 × 10⁻⁻6 ஆம்பியர் என்பது டேஸ். ரொம்ப எளிமையான வினாதான், மைக்ரோ ஆம்பியர். பாருங்கள், இந்த இடத்துலேருந்து கொஷின் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. 1 மில்லி ஆம்பியர் = 10⁻³ ஆம்பியர், அதாவது 1/1000 ஆம்பியர் ஆகும். 1 மைக்ரோ ஆம்பியர் = 10⁻⁻6 ஆம்பியர், அதாவது 1/10 லட்சம் ஆம்பியர் ஆகும். கேள்வி எண் 116. பொருந்தாத இணையை தேர்ந்தெடுக்க. எந்த இணை தவறாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். 4 இணைகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. முதல் இணை பார்த்தோம்னா முதன்மை மின்கலன் நிக்கல் இரும்பு சேமக்கலன். இப்போ இது தவறு. முதன்மை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு இது வராது. துணை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு டேனியல் மின்கலன் சொல்லியிருக்காங்க, இதுவும் தவறு. 3வதுல டார்ச் விளக்கு உலர் மின்கலன், இது கரெக்டு. மீளா வினை வோல்டா மின்கலன், இதுவும் சரி. இப்போ பொருந்தாத இணைகள் 1 மற்றும் 2. இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணோம்னா இந்த டேபிள் படிச்சிருந்தா போதும். இந்த அட்டவணை முதன்மை மின்கலன் துணை மின்கலன். முதன்மை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதி வினையானது ஒரு மீளா வினையாகும். இப்போ முதன்மை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டுகள் கம்பல்சரி ஞாபகம் வச்சுக்கணும். எளிய வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன் மற்றும் லெக்லாஞ்சு மின்கலன் மற்றும் உலர் மின்கலம். துணை மின்கலன், துணை மின்கலனிற்குள் நடைபெறும் வேதிவினை ஒரு மீள் வினையாகும். அந்த பேட்டரிக்கு மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கலாம். இதற்கான எடுத்துக்காட்டுகள் பாருங்கள். காரிய அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன் மற்றும் நிக்கல் இரும்பு சேமக்கலன். இப்போ முதல் இணை என்ன தவறு அப்படின்னா, முதன்மை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு வோல்டா மின்கலன், டேனியல் மின்கலன் மற்றும் லெக்லாஞ்சு மின்கலன். ஆனால் இவங்க நிக்கல் இரும்பு சேமக்கலன்னு சொல்லியிருக்காங்க, அதனால தான் முதல் இணை தவறு. 2வது இணை பாருங்கள், துணை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு. 2வது இணை ஏன் தவறு அப்படின்னா, துணை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு காரிய அமில சேமக்கலன், எடிசன் சேமக்கலன், நிக்கல் இரும்பு சேமக்கலன். இந்த 3ல் ஏதாவது ஒன்று தான் கொடுத்துருக்கணும். ஆனால் டேனியல் மின்கலன்னு சொன்னதுனால தவறு. இப்போ மின்கலன் அப்படின்னா முதன்மை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு, சேமக்கலன் அப்படின்னு வந்துச்சுன்னா துணை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு அப்படின்றத புரிஞ்சுக்கணும். டார்ச் விளக்கு உலர் மின்கலன், இது கரெக்டு தான். மீளா வினைக்கான எடுத்துக்காட்டு வோல்டா மின்கலன், இதுவும் சரி. முதன்மை மின்கலனில் பாருங்கள், டார்ச் விளக்கில் பயன்படும் உலர் மின்கலன் முதன்மை மின்கலனிற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு ஆகும். ஆகவே இணை 3ல் டார்ச் விளக்கு உலர் மின்கலன். இப்போ இந்த இணை சரி. மீளா வினை வோல்டா மின்கலன். இப்போ முதன்மை
மின்கலனில் வர எல்லாமே மீளா வினை தான் சொல்லியிருந்தோம். இப்போ முதன்மை மின்கலனுக்கான எடுத்துக்காட்டு தான் இந்த வோல்டா மின்கலன். இப்போ பொருந்தாத இணை 1 மற்றும் 2, சரியான விடை ஆப்ஷன் 2. கேள்வி எண் 117. ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகிழுந்தானது நேர்கோட்டில் இயங்கத் தொடங்குகிறது. அது 3 வினாடிகளில் 15 மீட்டர் பை வினாடி வேகத்தினை அடைகிறது எனில் அதன் முடுக்கத்தை கணக்கிடுக. மகிழுந்து சீரான முடுக்கத்தில் உள்ளது. இதுவும் இயற்பியல் கணக்கு தான். இது 2வது வினா. 7ஆம் வகுப்பு முதல் பருவம் விசையும் இயக்கமும் அப்படிங்கிற பாடத்திலிருந்து இந்த வினா கேட்கப்பட்டிருக்கு. முடுக்கத்துக்கான ஃபார்முலா இதுதான். திசைவேக மாறுபாடு பை காலம். முடுக்கம் A = V - U/T. V அப்படிங்கிறது இறுதி திசைவேகம், U அப்படிங்கிறது ஆரம்ப திசைவேகம், T அப்படிங்கிறது காலம். காலம் கண்டிப்பாக வினாடிகளில் தான் இருக்கணும். முடுக்கத்தின் SI அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். ஃபார்முலா எழுதிட்டோம். இப்போ V அப்படிங்கிறது இறுதி திசைவேகம். ஓய்வு நிலையில் உள்ள ஒரு மகிழுந்து. இப்போ ஆரம்ப திசைவேகம் 0. 3 வினாடிகளில் அது 15 மீட்டர் பை வினாடி வேகத்தை அடைகிறது. அப்போ இறுதி திசைவேகம் அதுதான். ஸோ நம்ம 15 அப்படிங்கிறது Vக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ணிடணும். ஆரம்ப திசைவேகம் ஓய்வு நிலையில் இருக்குது அப்படின்னு சொன்னதுனால அது 0. இப்போ 15 - 0 டிவைடட் பை 3 வினாடிகள். இப்போ வினாடிகளில் தான் இருக்குது, டிவைடட் பை 3. 15ல் 0 போயிடுச்சுன்னா 15 தான். 15ஐ 3ஆல் வகுத்தோம்னா 5 அப்படின்னு கிடைக்கும். முடுக்கத்துக்கான SI அலகு மீட்டர் பை வினாடி ஸ்கொயர். அப்போ சரியான விடை 5 மீட்டர் பை வினாடி ஸ்கொயர், ஆப்ஷன் 2. கேள்வி எண் 118. ஒரு பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்கும் போது எது அதிகரிக்கிறது? இது டைரக்ட் கொஷின். விசையும் இயக்கமும் அதே பாடத்திலிருந்து தான் கேட்டிருக்காங்க. சரியான விடை சமநிலை, ஆப்ஷன் 2. சமநிலைக்கான நிபந்தனைகளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 2வது பாயிண்ட். பொருளின் அடிப்பரப்பினை அதிகரிக்க வேண்டும். அதிகரிச்சோம்னா என்ன ஆகும்? சமநிலையும் அதிகரிக்கும். கேள்வி எண் 119. எரியும் மெழுகுவர்த்தி ஒன்று வெளியிடும் ஒளியின் அளவு தோராயமாக டேஸுக்கு சமமாகும். இதுவும் ரொம்ப டைரக்டான கொஷின். 8ஆம் வகுப்பு அறிவியல் அளவீட்டியல் பாடத்திலேருந்து கேட்டிருக்காங்க. ஒரு கேண்டிலாவுக்கு சமமாகும். அடுத்தது கேள்வி எண் 120. பொறுத்துக. பொருட்களும் அவற்றில் ஒளிவிலகல் எண்ணும் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். 8ஆம் வகுப்பு அறிவியல் புத்தகத்தில் ஒளியியல் பாடத்தில் இந்த டேபிள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பொருட்கள் அவற்றின் ஒளிவிலகல் எண். காற்றுக்கு மிகச்சரியாக 1 அப்படின்னு இருக்கும். நீருக்கு 1.33, ஈத்தர் 1.36, மண்ணெண்ணெயில் ஒளிவிலகல் எண் 1.41, சாதாரண கண்ணாடியில் 1.5, குவாட்ஸ் 1.56, வைரத்தில் தான் அதிகமாக இருக்கும் 2.41. இதை நினைவில் வச்சுக்கிட்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கலாம். காற்றில் ஒளி விலகல் எண் மிகச்சரியாக 1. நீரில் ஒளி விலகல் எண் 1.33. சாதாரண கண்ணாடியில் ஒளி விலகல் எண் 1.5, வைரத்தில் அதிகமாக இருக்கும் 2.41. 120க்கான சரியான விடை ஆப்ஷன் 2. கொஷின் நம்பர் 121. பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி டேஸ். இது 8ஆம் வகுப்பு மின்னியல் பாடத்திலிருந்து கேட்டிருக்காங்க. சரியான விடை நிலை மின்காட்டி. நிலை மின்காட்டி டாப்பிக்கில் பாருங்கள். பொருள் ஒன்றில் மின் துகள்கள் இருப்பதை கண்டறிய பயன்படும் அறிவியல் கருவி நிலை மின்காட்டி ஆகும். 1600ஆம் ஆண்டு வில்லியம் கில்பர்ட் என்ற ஆங்கிலேய இயற்பியல் அறிஞர் முதலாக நிலைமின் காட்டியை வடிவமைத்தார். இதுவே முதலாவது அறிவியல் சாதனமாகும். பாருங்கள் எவ்வளோ கின்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. கேள்வி எண் 122. இணைதிறன் அடிப்படையில் வரிசைப்படுத்துக. அம்மோனியா, மீத்தேன், ஹைட்ரஜன், கால்சியம். இந்த 4 சேர்மங்களின் தனிமங்களின் இணைதிறன் தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
7ஆம் வகுப்பு அணு அமைப்பு 8ஆம் வகுப்பில் இருக்கிற அணு அமைப்பு ரெண்டுலேயும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முதல்ல கால்சியம் ஹைட்ரஜன் ஆகிய 2 தனிமங்களின் இணைதிறன் பார்க்கலாம். ஒரு அட்டவணை நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். தனிமம் ஹைட்ரஜன் குறியீடு H, அணு எண் 1, நிறை எண் 1, இணைதிறன் 1. அடுத்து கால்சியமுக்கு குறியீடு Ca, அணு எண் 20, நிறை எண் 40, இணைதிறன் 2. இப்போ ஹைட்ரஜனின் இணைதிறன் 1, கால்சியத்தின் இணைதிறன் 2. அடுத்தது அம்மோனியா மீத்தேன், இதுக்கும் இணைதிறன் என்ன அப்படின்னு 8ஆம் வகுப்பு அணு அமைப்பு பாடத்தில் செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க அட்டவணை அணுக்களின் இணைதிறன். மூலக்கூறு பாருங்கள், அம்மோனியா NH3 இணைதிறன் 3, மீத்தேன் இணைதிறன் 4. நம்ம 4க்குமே இணைதிறன் கண்டுபிடிச்சிட்டோம். ஒருவேளை இது இறங்கு வரிசை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மீத்தேனில் ஸ்டார்ட் பண்ணி ஹைட்ரஜனில் முடியணும். அப்படி ஒரு ஆப்ஷன் இல்லை. இப்போ கண்டிப்பாக ஏறு வரிசையில் தான் வரிசைப்படுத்தி இருக்கணும். இப்போ ஹைட்ரஜனில் ஸ்டார்ட் பண்ணி மீத்தேனில் முடியணும். ஹைட்ரஜன், அதுக்கு அடுத்தது கால்சியம், அதுக்கு அடுத்தது அம்மோனியா, கடைசியாக மீத்தேன். சரியான விடை ஆப்ஷன் 1. கேள்வி எண் 123 பொறுத்துக. உலோகங்கள் அலோகங்களின் பண்புகள், அதை நம்ம சரியாக மேட்ச் பண்ணணும். தகடாக அடிக்கலாம், இது உலோகத்தை தகடாக அடிக்கலாம். தங்கம் அப்படிங்கிறது ஒரு உலோகம் இல்லையா? இப்போ தகடாக அடிக்கலாம் என்பது சரியான மேட்சிங் தங்கம். மென்மையான உலோகம் சோடியம். இந்த பண்புகள் படிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். உலோக போலி ஆர்சனிக், வாயுநிலை அலோகம் குளோரின். சரியான விடை ஆப்ஷன் 3. இந்த வினாவானது 7ஆம் வகுப்பு முதல் பருவம் நம்மை சுற்றியுள்ள பருப்பொருள்கள் என்ற பாடத்திலிருந்து கேட்கப்பட்டிருக்கு. உலோகங்கள் இந்த டாப்பிக்கில் இந்த இடத்துல பாருங்கள். பொதுவாக உலோகங்கள் கடினமானவை மற்றும் பளபளப்பானவை. விதிவிலக்காக சோடியம் இதில் மாறுபட்டுள்ளது. அது மென்மையான உலோகமாகும். இதுதான் நமக்கு வினாவில் கொடுத்துருந்தாங்க. மென்மையான உலோகம் சோடியம். அது கீழே பாருங்கள். உலோகங்களை வளைக்க முடியும் அல்லது தகடாக மாற்ற முடியும். எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. அதாவது சில உலோகங்களின் எடுத்துக்காட்டுகள்: தாமிரம், காரியம், டின், நிக்கல், இரும்பு, துத்தநாகம், தங்கம், மெக்னீசியம் மற்றும் கால்சியம். தங்கத்துக்கு பதிலாக இந்த உலோகங்களின் பெயர்கள் எது வேணாலும் கொடுத்துருக்கலாம். தங்கத்தை தகடாக அடிக்க முடியும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ நமக்கு ஈஸியான உலோகத்தின் பெயர் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து அலோகங்களில் பாருங்கள். ஆக்சிஜன், ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் போன்றவை அறை வெப்பநிலையில் வாயு நிலையில் உள்ளன. கார்பன், அயோடின், சல்ஃபர் மற்றும் பாஸ்பரஸ் போன்றவை அறை வெப்பநிலையில் திண்ம நிலையில் காணப்படுகின்றன. உலோகப் போலிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. சிலிக்கன், ஆர்சனிக், ஆன்டிமனி மற்றும் போரான். இந்த குறியீடுகளையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க. போரான், சிலிக்கான், ஜெர்மானியம், ஆர்சனிக், ஆன்டிமனி, டெலூரியம். அவற்றின் குறியீடுகளும் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். கேள்வி எண் 124 கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. எது சரி தவறு அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். கூற்று: ஆவியாதல் என்ற நுட்பத்தினை பயன்படுத்தி கரைந்த நிலையில் உள்ள திண்மங்களை அதன் திண்மம், திரவம் கலவையில் இருந்து பிரித்தெடுக்க முடியும். இது சரி. காரணம்: ஒரு கரைசலில் உள்ள கரைப்பான் எந்த வெப்பநிலையிலும் அதில் உள்ள திண்மத்தை விட்டு ஆவியாக வெளியேறும். இதுவும் சரிதான். இப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. சரியான விடை ஆப்ஷன் 1. இந்த வினாவானது 7ஆம் வகுப்பு 2வது பருவம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் என்ற பாடத்திலிருந்து இந்த கொஷின் எடுத்திருக்காங்க. ஆவியாதல் டாப்பிக்கில் நேரடியாகவே நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆவியாதல் என்ற நுட்பத்தினை பயன்படுத்தி கரைந்த நிலையில் உள்ள திண்மங்களை அதன் திண்மம், திரவம் கலவையில் இருந்து பிரித்தெடுக்க முடியும். இதுதான் நமக்கு கூற்றில் கொடுத்துருந்தாங்க. காரணம் பாருங்கள். ஒரு கரைசலில் உள்ள கரைப்பான் எந்த வெப்பநிலையிலும் அதில் உள்ள திண்மத்தை விட்டு ஆவியாக வெளியேறும் என்ற தத்துவத்தின் அடிப்படையில் நம்மால் ஆவியாதலை புரிந்து கொள்ள முடியும். இதுதான் காரணத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ கூற்று, காரணம் ஆகிய இரண்டுமே சரி.
கேள்வி எண் 125 அமில நீக்கிகளை கண்டறிக. அமில நீக்கி அப்படின்னா அது கண்டிப்பாக ஒரு காரமாக தான் இருக்கணும். சோடியம் பைகார்பனேட் சரியானுடைய ஆப்ஷன் 3. 7ஆம் வகுப்பு 3வது பருவம் அன்றாட வாழ்வில் வேதியியல், அதில் அமில நீக்கி என்ற தலைப்பில் பாருங்கள். பெரும்பாலான அமில நீக்கிகள் சோடியம் பைகார்பனேட், NaHCO3 மூலக்கூறு வாய்ப்பாடுகளையும் சேர்த்து நீங்கள் மெமரி பண்ணிக்கணும். கால்சியம் கார்பனேட், மெக்னீசியம் ஹைட்ராக்சைடு, மெக்னீசியம் கார்பனேட் மற்றும் அலுமினியம் ஹைட்ராக்சைடு இது எல்லாமே அமில நீக்கிகளுக்கான எடுத்துக்காட்டுகள். இப்போ நமக்கு ஆப்ஷனில் சோடியம் பைகார்பனேட் தான் கொடுத்துருந்தாங்க. கேள்வி எண் 126 நொதித்தலின் போது வெளியிடப்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. ஏழாம் வகுப்பு 2வது பருவம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்களில் நொதித்தல் டாப்பிக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸ்ட் மற்றும் சில வகை பாக்டீரியாக்களினால் சர்க்கரை கரைசலினை ஆல்கஹாலாகவும் கார்பன் டை ஆக்சைடாகவும் மாறும் இந்நிகழ்வுக்கு நொதித்தல் என்று பெயர். நமக்கு ஒரு எக்ஸாம்பிளே கொடுத்துருப்பாங்க. சமையல் சோடாவும் எலுமிச்சை சாறும் இணையும் வினை. இது கண்டிப்பாக மாணவர்கள் ஸ்கூலில் எக்ஸ்பெரிமெண்ட்டாகவே நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க. சோடியம் பைகார்பனேட் ப்ளஸ் சிட்ரிக் அமிலம் ரெண்டு சேர்ந்த என்னாகும்? சோடியம் சிட்ரேட், கார்பன் டை ஆக்சைடு மற்றும் நீர் நமக்கு கிடைக்கும். பாருங்கள், இந்த செயல்பாட்டில் கார்பன் டை ஆக்சைடு ஹிஸ் என்ற ஓசையுடன் நுரைத்து பொங்கும். இப்போ நொதித்தலின் போது வெளியிடப்படும் வாயு கார்பன் டை ஆக்சைடு. கேள்வி எண் 127 கார்போஹைட்ரேட் பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டுகள். இது டைரெக்டான கொஷின். லிக்னின். ஏழாம் வகுப்பு 3வது பருவம் பலபடி வேதியியல் என்ற டாப்பிக்கில் இயற்கை பலபடிகள் தலைப்பில் பாருங்கள். உயிரினங்களின் உடல்களில் காணப்படும் புரதங்கள் மற்றும் கார்போஹைட்ரேட்டுகளும் மரம் மற்றும் காகிதத்திலும் உள்ள செல்லுலோஸும் இயற்கை பலபடிகளாகும். DNA நொதிகள், பட்டு, தோல், முடி, விரல் நகங்கள், இறகுகள் மற்றும் விலங்குகளின் உரோமங்கள் போன்றவை புரத பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தாவரங்களில் காணப்படும் செல்லுலோஸ், கைட்டின், லிக்னின் போன்றவை கார்போஹைட்ரேட் பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். தாவரங்களுக்கு கட்டமைப்பு கொடுப்பதில் முக்கியமானதான லிக்னின் என்பதும் பல வகை பலபடிகளை தன்னகத்தே கொண்டதாகும். இப்போ லிக்னின் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். லிக்னின் என்பது கார்போஹைட்ரேட் பலபடிகளுக்கு எடுத்துக்காட்டுகள் ஆகும். கேள்வி எண் 128 காற்றில் மெக்னீசியம் நாடா எரிக்கப்படும் போது உருவாகும் சேர்மம் எது? மெக்னீசியம் ஆக்சைடு. ஏழாம் வகுப்பு 2வது பருவம் நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பாடத்தில் எரிதல் தலைப்புக்கு கீழே நமக்கு கொடுத்துருக்காங்க. காற்றில் மெக்னீசியம் நாடா எரியும் பொழுது மெக்னீசியம் நாடா ஆக்சிஜனுடன் இணைந்து மெக்னீசியம் ஆக்சைடு என்ற புதிய பொருள் கிடைக்கிறது. இது நமக்கு செயல்பாடாகவும் கொடுத்துருப்பாங்க. ஸ்கூலில் எக்ஸ்பெரிமெண்ட் கண்டிப்பாக செஞ்சு பார்த்துருப்பீங்க. இங்கே பாருங்கள், மெக்னீசியம் நாடா எரியும் போது என்னாகுது? வெண்ணிற மெக்னீசியம் ஆக்சைடு வெளியே வருது. இதே பாடத்தில் இன்னொரு இடத்துலையும் கொடுத்துருக்காங்க நமக்கு. பாருங்கள், மெக்னீசியம் நாடா எரிதல், புதிய பொருள் உருவாதல். என்ன புதிய பொருள்? மெக்னீசியம் ஆக்சைடு உருவாகுது நமக்கு. இப்போ காற்றில் மெக்னீசியம் நாடா எரியும் போது நமக்கு கிடைக்கும் சேர்மம் மெக்னீசியம் ஆக்சைடு. கேள்வி எண் 129 தவறான கூற்றை தேர்ந்தெடுக்கவும். 4 ஆப்ஷன்லேயும் 4 கூற்று இருக்குது. இதில் எது தவறான கூற்று அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். முதல் ஆப்ஷனில் பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் வாயுவிலிருந்து பெறப்படும் செயற்கை இலையே பிளாஸ்டிக். இது தவறு. ரெண்டாவது ஆப்ஷனில் பாலிகாட் என்பது பாலியஸ்டரும் பருத்தியும் சேர்ந்த கலவை. இது சரி. பாலிவுல் என்பது பாலியஸ்டரும் கம்பளியும் சேர்ந்த கலவை. இதுவும் சரி. தீயில் ஏற்றும் பொழுது செயற்கை இலைகள் உருகுகின்றன. இதுவும் சரி. இப்போ தவறான கூற்று அப்படின்னா ஆப்ஷன் 1 தான்.
ஆப்ஷன் 1ல் இருக்கிறதுல என்ன தவறு இருக்குது அப்படிங்கிறத புத்தகத்தை பார்த்து செக் பண்ணிக்கலாம். முதல் ஆப்ஷன் இங்கேருந்து தான் எடுத்திருக்காங்க. பெட்ரோலிய எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய வாயுக்களிலிருந்து மனிதனால் உருவாக்கப்பட்ட நெகிழிகள் செயற்கை பலபடிகளாகும். ஆனால் நமக்கு கொஷின் பேப்பரில் பெறப்படும் செயற்கையிலேயே பிளாஸ்டிக் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க, அதுதான் தவறு. செயற்கை இலைகள் தலைப்பில் நான் ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். பாலிகாட் என்பது பாலியஸ்டர் மற்றும் பருத்தியின் கலவை. பாலிவுல் என்பது பாலியஸ்டர் மற்றும் கம்பளியின் கலவை. இதுதான் ஆப்ஷன் 2. ஆப்ஷன் 3ல் கொடுத்துருந்தாங்க. பாருங்கள் செயல்பாடு, இதை நீங்கள் செஞ்சு பார்த்துருப்பீங்க ஸ்கூலில். பருத்தி துணி எரியும் பொழுது நீங்கள் கண்டது என்ன? பாருங்கள் இந்த இடத்துல இருக்குது, ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கேன். செயற்கை இலையாலான ஆடை அணிந்திருக்கும் பொழுது துணி தீப்பற்றினால் அந்த ஆடை உருகி உடம்புடன் கொண்டு கடுமையான தீக்காயங்களை ஏற்படுத்துகிறது. இப்போ தீயில் ஏற்றும் பொழுது செயற்கை இலைகள் உருகுகின்றன அப்படிங்கிற கூற்று சரிதான். கேள்வி எண் 130. பச்சை காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் சமைக்கப்படும் நிகழ்வு கீழ்காணும் எவ்வகை வினையை சார்ந்தது? சரியான விடை வெப்பச்சிதைவு. 8ஆம் வகுப்பு நம்மை சுற்றி நிகழும் மாற்றங்கள் பாடத்தில் வெப்பம் மூலம் நிகழும் வேதிவினைகள் தலைப்பில் நமக்கு கொடுத்துருக்காங்க. அம்மா சமையல் செய்யும்போது அருகிலிருந்து கவனித்திருக்கிறாயா? அவர் அடுப்பில் வைத்து வெப்பப்படுத்துவதன் மூலம் அரிசியை வேக வைக்கிறார், காய்கறிகளை சமைக்கிறார் மற்றும் குழம்பு ரசம் போன்றவை தயார் செய்கிறார். போதுமான அளவு வெப்பம் வழங்கப்படும் போது சில வேதிவினைகள் நடைபெற்று பச்சை காய்கறிகள் மற்றும் உணவுப் பொருட்கள் சமைக்கப்படுகின்றன. இப்போ இந்த வகையான வினைகளை நம்ம என்ன சொல்லுவோம்? இத்தகைய வினைகள் வெப்ப வேதி வினைகள் அல்லது வெப்ப சிதைவு வினைகள் எனப்படுகின்றன. கேள்வி எண் 131. அணுவின் எந்தெந்த அடிப்படை துகள்கள் 1.6 × 10⁻⁻24 கிராம் என்ற நிறையை கொண்டுள்ளன? அணுவில் 3 அடிப்படை துகள்கள் தான் இருக்குது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். ரொம்ப ஈஸியாக சொல்லிடலாம், புரோட்டானும் நியூட்ரானும் ஒரே அணு நிறையை பெற்றிருக்கும். சரியான விடை ஆப்ஷன் 3. அடிப்படை துகள்களின் பண்புகள் துகள், நிறை, மின்சுமை கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், புரோட்டானின் நிறையும் நியூட்ரானின் நிறையும் சேம் தான், 1.6 × 10⁻⁻24 கிராம். இதே 7ஆம் வகுப்பு முதல் பருவம் அணு அமைப்பு பாடத்தில் பார்த்தீங்கன்னா துகள்கள் புரோட்டான், எலக்ட்ரான், நியூட்ரான், அதனுடைய நிறை பாருங்கள் 1.6726 × 10⁻⁻27 கொடுத்துருக்காங்க. ஆனால் நமக்கு 8ஆம் வகுப்பில் 10⁻⁻24 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. வினா எண் 132. 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் %% நீரானது சிதைவடைந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களை தருகிறது. சரியான விடை 0.02 ஆப்ஷன் 1. 8ஆம் வகுப்பு நீர் என்ற பாடத்தில் நீரின் வேதியியல் பண்புகளில் பாருங்கள், நிலைப்புத்தன்மையில் 2000 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் 0.02% நீரானது சிதைவடைந்து ஹைட்ரஜன் மற்றும் ஆக்சிஜன் வாயுக்களை தருகிறது. கேள்வி எண் 133. பொருந்தாததை தேர்ந்தெடுக்கவும். 4 ஆப்ஷனில் 4 திசுக்களின் பெயர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் 3 ஒரே தொடர்பில் இருக்கும், 1 மட்டும் வித்தியாசமாக இருக்கும். அந்த பொருந்தாத ஒன்று இணைப்பு திசு. ரீசன் செக் பண்ணிடலாம். 7ஆம் வகுப்பு 2வது பருவம் செல் உயிரியல் என்ற பாடத்தில் மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகள் நரம்பு திசு, எபித்தீலிய திசு, இணைப்பு திசு மற்றும் தசை திசுக்களால் உருவாக்கப்படுகின்றன. தாவரங்களில் கடத்தும் திசு, புறத்தோல் திசு மற்றும் அடிப்படை திசுக்கள் உள்ளன. 1, 2, 3 ஆப்ஷனில் இருக்கிறது தாவரங்களில் உள்ள திசுக்கள். இணைப்பு திசு என்பது மனிதன் மற்றும் விலங்குகளில் காணப்படும் திசு. பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 4. டேஸ் என்ற சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்கிறது. சரியான விடை பிளாஸ்மோடெஸ்மாட்டா.
7ஆம் வகுப்பு 2வது பருவம் செல் உயிரியல் என்ற பாடத்தில் செல் சுவர், செல்லை தாங்குபவர் மற்றும் காப்பாளர் என்ற தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பிளாஸ்மோடெஸ்மாட்டா என்று அழைக்கப்படும் சிறிய துவாரத்தின் மூலம் ஒவ்வொரு செல்லும் அதன் அருகில் உள்ள செல்களுடன் இணைத்து கொள்கிறது. ஒரு டயக்ராமே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ஈஸியாக ஞாபகத்தில் வச்சுக்கலாம். பிளாஸ்மோடெஸ்மாட்டா. கேள்வி எண் 135 கூற்றும் காரணமும் கொடுத்துருக்காங்க. கூற்று: குளோரியோசா சூப்பர்பா தாவர இலையின் நுனிப்பற்று கம்பியாக மாறியுள்ளது. இந்த கூற்று சரி. காரணம்: ஏறு கொடிகளில் இலையின் பாகங்கள் பற்று கம்பிகளாக மாறியுள்ளன. இதுவும் சரி. இப்போ கூற்று காரணம் இரண்டும் சரி. சரியான விடை ஆப்ஷன் 1. ஏழாம் வகுப்பு முதல் பருவம் தாவரங்களின் இனப்பெருக்கம் மற்றும் மாற்றுருக்கள் என்ற பாடத்திலிருந்து இந்த கொஸ்டின் எடுத்திருக்காங்க. பற்றுக்கம்பிகள். குளோரியேசா சூப்பர்பா செங்காந்தல், அதனுடைய அறிவியல் பெயர் தான் அது. இலையின் நுனி பற்றுக்கம்பியாக மாறியுள்ளது. இதுதான் கூற்றில் கொடுத்துருந்தாங்க. ஏறு கொடிகளில் இலையும் இலையின் பாகங்களும் நீண்ட பற்றுக்கம்பிகளாக மாறியுள்ளன. இதுதான் காரணத்தில் கொடுத்துருந்தாங்க. இப்போ கூற்று காரணம் இரண்டுமே சரி. கேள்வி எண் 136 பொறுத்துக. ரொம்ப எளிமையான வினாதான். சேமிப்பு வேர்கள் டர்னிப், தூண் வேர்கள் ஆலமரம், சுவாச வேர்கள் அவிசினியா, உறிஞ்சு வேர்கள் கஸ்குட்டா. சரியான விடை ஆப்ஷன் 2. ஏழாம் வகுப்பு முதல் பருவம் அதே பாடத்திலேயே வேரின் மாற்றுருக்கள் சேமிப்பு வேர்களுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள். முள்ளங்கி, டர்னிப், பீட்ரூட் மற்றும் கேரட். அடுத்தது தூண் வேர்கள். தூண் வேர்கள்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஆலமரம். சுவாச வேர்கள் அவிசினியா, உறிஞ்சு வேர்கள் கஸ்குட்டா. கஸ்குட்டா அப்படிங்கிறது ஒட்டுண்ணி தாவரம். கேள்வி எண் 137 மகரந்த சேர்க்கை அடிப்படையில் பொருந்தாததை தேர்ந்தெடுக்க. ஆப்ஷனில் ஆப்பிள், பூசணி, தக்காளி, ஃப்ளம்ஸ். தன் மகரந்த சேர்க்கை, அயல் மகரந்த சேர்க்கை. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது பொருந்தாத ஒன்று தக்காளி. தக்காளியில் தன் மகரந்த சேர்க்கை நடைபெறும். ஆப்பிள், ஃப்ளம்ஸ், ஸ்ட்ராபெரி மற்றும் பூசணி வகைகளில் பூச்சிகளின் மூலம் அயல் மகரந்த சேர்க்கை நடைபெறும். கேள்வி எண் 138 டேஸ் எனும் பாசி விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது. சரியான விடை குளோரெல்லா ஃபைரினாய்டோசா. ஆப்ஷன் 1. எட்டாம் வகுப்பு தாவர உலகம் என்ற பாடத்தில் கொடுத்துருக்காங்க. விண்வெளி பயணம். குளோரெல்லா ஃபைரினாய்டோசா எனும் பாசி விண்வெளி பயணத்தின் போது கார்பன் டை ஆக்சைடை அகற்றுவதற்கும் மனித கழிவுகளை மட்கச் செய்வதற்கும் பயன்படுகிறது. கேள்வி எண் 139 விதை தாவரங்களின் சரியான வரிசையை தேர்ந்தெடு. அந்த வரிசை எப்படி இருக்கணும்னா முதல்ல வகுப்பு, அடுத்தது துணை வகுப்பு, அடுத்தது வரிசை இருக்கணும். சரியான விடை ஆப்ஷன் 2. டைகாட்டிலினடே, பாலிபெட்டலே, தலாமிஃபுலரே. விதை தாவரங்களின் பிரிவு. இந்த மைண்ட் மேப் பாருங்கள். வகுப்புகள் டைகாட்டிலினடே, துணை வகுப்பு பாலிபெட்டாலே, வரிசை தலாமிஃபுலரே. கேள்வி எண் 140 பொறுத்துக. ஈரடுக்கு உயிரிகள் எடுத்துக்காட்டு ஹைட்ரா. மூவடுக்கு உயிரிகள் எடுத்துக்காட்டு மண்புழு. நீர்க்குழல் மண்டல உயிரிகள் எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன். உடற்குழி அற்றவை எடுத்துக்காட்டு பிளானேரியா. சரியான விடை ஆப்ஷன் 4. ஏழாம் வகுப்பு 2வது பருவம் வகைப்பாட்டியலின் அடிப்படைகள் என்ற பாடத்திலேருந்து இந்த வினா கேட்டிருக்காங்க. ஏற்கனவே இந்த அட்டவணையிலேருந்து
என்எம்எம்எஸில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. பொது பண்புகளும் பிரிவுகளும். ஈரடுக்கு உயிரிகள் பாருங்கள், எடுத்துக்காட்டு ஹைட்ரா. உடற்குழி அற்றவை எடுத்துக்காட்டு பிளானேரியா. மூவடுக்கு உயிரிகள் எடுத்துக்காட்டு மண்புழு. நீர்க்குழல் மண்டலம் எடுத்துக்காட்டு நட்சத்திர மீன். கேள்வி எண் 141. ஹைட்ரோபோபியா என்பது நீரை கண்டு பயப்படுவது. ஏழாம் வகுப்பு முதல் பருவம் உடல் நலமும் சுகாதாரமும் என்ற பாடத்தில் வைரஸ் மூலம் பரவும் நோய்களில் ரேபிஸ் வெறிநாய்க்கடி பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்கள், இந்த இடத்துல ஹைட்ரோபோபியா பிராக்கெட்டில் நீரை கண்டு பயம். கேள்வி எண் 142. பொருந்தாத இணையினை தேர்ந்தெடுக்க. 4 ஆப்ஷனில் 4 இணைகள் இருக்குது. அதாவது நோயின் பெயரும் எதன் மூலமாக பரவுது அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் 1ல் சாலமனலோசிஸ் புரோட்டோசோவான்னு சொல்லியிருக்காங்க, இது தவறு. 2வது ஆப்ஷனில் ராணிக்கெட் நோய் வைரஸ் மூலமாக தான் பரவுது, இது சரி. ஆஸ்பர்ஜிலஸ் நோய் பூஞ்சை மூலமாக தான் பரவுது, அது கரெக்டு. ஆந்த்ராக்ஸ் பாக்டீரியா மூலம், இதுவும் சரி. அப்போ பொருந்தாத ஒன்று ஆப்ஷன் 1. ஏழாம் வகுப்பு 3வது பருவம் அன்றாட வாழ்வில் விலங்குகள் பாடத்தில் இந்த அட்டவணையை பாருங்கள். சாலமனலோசிஸ் அப்படின்னா வயிற்றுப்போக்கு. இந்நோயை பாக்டீரியா உருவாக்கும். இப்போ பாக்டீரியாவால் தான் இந்த நோய் வரும். ஆப்ஷன் 1ல் புரோட்டோசோவான்னு சொல்லியிருந்தாங்க, அதனால தான் தவறு. ராணிக்கெட் நோய் அதாவது அம்மை நோய் வைரஸ் மூலமாக உருவாகும். ஆஸ்பர்ஜில்லஸ் நோய் பலவீனம் நலிந்து போதல், இந்நோயை பூஞ்சை உருவாக்கும். பேசிலஸ் ஆந்த்ராசிஸ் என்ற பாக்டீரியாவால் ஏற்படும் நோய் ஆந்த்ராக்ஸ். கேள்வி எண் 143. ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி சுமார் டேஸ் முட்டைகள் இடும். 500 முட்டைகள். அதே பாடத்தில் பட்டுப்பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியில் பாருங்கள். ஒரு முதிர்ந்த பெண் பட்டுப்பூச்சி சுமார் 500 முட்டைகளை இடும். இந்த முட்டைகள் 6 வாரங்கள் குளிர் வெப்பநிலையில் வைக்கப்படும். பின் இவற்றை அடைகாக்கும் பெட்டியில் அதாவது இன்குபேட்டரில் வைக்கணும். 10 நாட்கள் கழித்து முட்டைகள் பொரிந்து லார்வாக்கள் வெளிவரும். இவை 35 நாட்கள் மல்பெரி இலைகளை உண்டு வாழும். இதை பற்றி நமக்கு கொடுத்துருக்காங்க. கேள்வி எண் 144. மனித கண்ணால் டேஸ் மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி காண இயலும். 10 to 12 மில்லியன். எட்டாம் வகுப்பு உயிரினங்களின் ஒருங்கமைப்பு பாடத்தில் கண் அந்த தலைப்பில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். மனித கண்ணால் 10 மில்லியன் முதல் 12 மில்லியன் நிறங்களை வேறுபடுத்தி பார்க்க இயலும். கேள்வி எண் 145. தவறான இணையை கண்டறி. சுழலச்சு மூட்டு, முள்ளெலும்பு சுழலச்சு முனை மூட்டு, இது கரெக்டு தான். 2வது ஆப்ஷனில் சேன மூட்டு கட்டை விரல் தோள்பட்டை, இதுவும் சரி. முண்டனையா மூட்டு மணிக்கட்டு, இதுவும் சரி. வழுக்கு மூட்டு முழங்கால் மூட்டுன்னு சொல்லியிருக்காங்க, இதுதான் தவறு. இப்போ வழுக்கு மூட்டுக்கு சரியான விடை எது வரும்னு பார்த்துடலாம். 8ஆம் வகுப்பு விலங்குகளின் இயக்கம் என்ற பாடத்தில் அசையும் மூட்டுகள் மூட்டு எடுத்துக்காட்டுகள் நமக்கு கொடுத்துருக்காங்க. பந்து கிண்ண மூட்டு தோள்பட்டை இடுப்பு. கீழ் மூட்டு எங்கே இருக்குன்னா முழங்கால் முழங்கை கணுக்காலில் இருக்கும். முளை அச்சு அல்லது சுழலச்சு மூட்டு முள்ளெலும்பு சுழல் அச்சு முனை மூட்டில் இருக்கும். முண்டனையா மூட்டு மணிக்கட்டு. வழுக்கு மூட்டு முள்ளெலும்பு அதாவது முதுகெலும்புகளின் செயல்பாட்டில் இருக்கும். ஆனால் இவங்க முழங்கால் மூட்டுன்னு சொல்லிட்டாங்க, அதனால தான் அந்த இணை தவறு. சேன மூட்டு கட்டை விரல் தோள்பட்டை மற்றும் உட்சவி. அவ்வளோதான். என்எம்எஸ் 2026 சேட் வினாத்தாளில் அறிவியல் பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருந்த 35 வினாக்களின் விடை விளக்கங்களையும் நம்ம பார்த்துட்டோம். இதன் தொடர்ச்சியாக இதே வினாத்தாளில் சமூக அறிவியல் பாடப்பகுதியிலிருந்து கேட்கப்பட்டிருக்கும் 35 வினாக்களின் விரிவான விடை விளக்கங்களையும் பார்த்துடலாம். தேங்க்யூ.